சொல்லுங்க. நீங்க VI1 அப்படின்ட்டு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணீங்களா ஆல்ரெடி? இப்போ வந்து அதை வந்து திருப்பி ஒன் டாட் எஸ்ஹெச்ன்ற இதுக்கு வந்து மூவ் பண்றீங்க. ஆல்ரெடி ஓகே. அந்த ஒன் டாட் எஸ்ஹெச் வந்து பர்மிஷன் தானே இருந்தது, இல்லைன்னா எவ்ரி டைம் கொடுக்கணும்? இல்ல நான் குடுக்கல. ஜஸ்ட் ஒரு ஃபைல தான் கிரியேட் பண்ணேன். ஃபைல் கிரியேட் இல்ல இல்ல, பண்ணிட்டு இப்போ ஃபைல் கிரியேட் பண்ணீங்க. ஆக்சுவலா நேத்து எல்லாம் ஒரு ஃபைல் ஓகே. கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, S.1H தானே நம்ம கிரியேட் பண்ணி ஃபைல் பர்மிஷன் கொடுத்துருந்தோம். ஆமா. ஓகே. அதுக்காக கேட்குறேன். இப்போ அந்த ஃபைல் அப்படியே இருக்குமா, இல்லைன்னா இது நியூ இன்ஸ்டன்ஸ் வந்து நியூ இதுவாக தான் ஆ கிரியேட் ஆகும்? இது புது இன்ஸ்டன்ஸ் இது. ஓகே ஓகே. சரி சரி, ஐ அதுக்காக. டெலீட்டட் இட். இது புது இன்ஸ்டன்ஸ் இது. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்மளோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, வாட் திஸ் ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம நேத்து பார்த்தோம். லைக் ஒரு ஃபைல் நேமோட ரீட் பெர்மிஷன் இருக்கா? இல்லையான்ட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லிட்டில் நியூ. இது லைக் ஒரு நாள் ஒரு கமெண்ட் பார்த்தோம்ல. லைக் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம பார்த்தோம்னா, டாலர் கொஸ்டின் மார்க் பார்த்தோம். வாட் டாலர் கொஸ்டின் மார்க் மீன்ஸ் கடைசி கடைசி கமாண்ட் என்ன என்ன ஸ்டேட்ல ரன் ஆயிருக்குன்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ பார்த்தோம்ல. லைக் இன்னைக்கு பார்க்க போற கமெண்ட் பார்த்தீங்கன்னா, வி யூசிங் டாலர் கர்லி பிரேசஸ் ஹேஷ். லைக் இதே ஒரு வேரியபிள் முன்னாடி யூஸ் பண்ணோம்னா இட் வில் கெட் த லென்த் ஆஃப் த கேரக்டர், ரைட்? இதே நான் இப்ப ஸ்கிரிப்ட்ல பாஸ் பண்ணும்போது வாட் தட் மீன், ரைட்? வாட் இட் மீன், ரைட்? இட் மீன் லைக் we are checking. நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இங்க, லைக் பொசிஷனல் ஆபரேட்டர் இந்த ஸ்கிரிப்ட்ல நான் ஸ்டார்டிங்ல கொடுத்துருக்கேன். லைக் இட் மீன்ஸ் திஸ் இந்த ஸ்கிரிப்ட வந்து ஒரு பேராமீட்டரை எதிர்பார்க்குது. லைக் வைல் ரன்னிங் ஏ ஸ்கிரிப்ட் இட் ரிக்வெஸ்டிங் ஏ பேராமீட்டர், ஒரு பேராமீட்டர் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணுது. ஸோ இப்போ லைக் we are checking a file, right? I'll create one file, touch ஏபிசின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். வென் ஐ எம் எக்ஸிக்யூட்டிங் தி ஸ்கிரிப்ட் ஏபிசின்னு கொடுக்குறேன். இஃப் யூ see the output, why output not came? ஒரே செகண்ட். சாரி, யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். சொல்லுங்க. வை? ஒன் செகண்ட், வில் see the why it was not. We are using file name, okay. We are expecting a output here. Cat. Okay. Because at the last வந்து பாத்தீங்கன்னா, we are printing the content of the file. So let me add some content to the file. pi abc dot text, right? I'm adding, this is file one, uh, something, any content. So if I run this script, right? See, இந்த ஃபைல் வந்து வெதர் ஐ கேன் ஏபிள் டு சி ஆக்சஸ் ஆர் நாட். தென் இந்த கமெண்ட் எங்க யூஸ் பண்ணுதுன்னா, இப்போ இந்த 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 பர்டிகுலர் இஃப் ஸ்டேட்மெண்ட் வாட் இஸ் டஸ், ரைட்? இஃப் நாட் ஈக்குவல் டு இந்த ஆஷ் இருக்குல்ல, லைக் டாலர் ஆஷ் இருக்குல்ல, இட் இஸ் வெதர் வி ரிசீவ் இன்புட் ஆர் நாட். இப்போ பாருங்க, இப்போ ஐம் ரன்னிங் த ஸ்கிரிப்ட் வித்தவுட் பேராமீட்டர். ஒரு பேராமீட்டர் நான் நம்மளோட ஸ்கிரிப்டுக்கு நான் பாஸ் பண்ணல. ஸோ இட் ஷோஸ் யூ ஹாவ் டு ப்ரொவைட் an input file. See, இந்த பிளாக் மட்டும் ரன் ஆகும். லைக் ஒன்ஸ் இந்த பிளாக் ரன் ஆயிடுச்சுன்னா the script will exit. ஸ்கிரிப்ட் எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா, லைக் whenever it is exit, right? The script will like stop. அடுத்த கமாண்டுக்கு எங்கேயும் போகாது. இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட், இதோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கறோம்னா யூ கேன் பிரிண்ட். ஐ கேன் பிரிண்ட் இட் ஹியர் இன் த பிலோ. ஸோ அதோட பேராமீட்டர் நம்மளுக்கு எத்தனை இருக்குன்ட்டு we can see, like
So if it should be one, right? Echo dollar dash. Okay. So I'm running, right? See, ஒரு parameter நம்ம பாஸ் இருக்கிறதுனால the value of this command, value of இப்ப இதோட வேல்யூ என்னன்னா எத்தனை பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணிருக்கோம் we can check. So if you use two things, right, இங்க பார்க்கலாம். இங்க இந்த கண்டிஷன் எது கொடுக்குறோம்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே we are checking whether the user has passed. யூசர் வந்து ஒரு பேராமீட்டர் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்மளோட ஸ்கிரிப்ட் வழியா பாஸ் பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த கமெண்ட் டு செக் திஸ் இஸ் த கமெண்ட் டு செக் whether we received a input from user or not. So SH is equal to 1 or check not equal to 1 இருந்தா கண்டிஷன் ஃபெயில் ஆகும். லைக் இப்ப இங்க வரும்போது இது வேல்யூ 1 வரும். லைக் 1 ஈக்குவல் டு 1 இஸ் ட்ரூ. நம்ம ட்ரூ கரெக்டா கண்டிஷன் இது ட்ரூ. நம்ம பிஃபோர் வந்து எக்ஸ்கிளமேஷன் கொடுத்துருக்கிறதுனால நாட் ஈக்குவல் டு. ஸோ இஃப் திஸ் கண்டிஷன் ஃபெயில்ஸ், இஃப் கண்டிஷன் ஃபெயில்ஸ்னா மட்டும்தான் இதை ரன் பண்ணணும். அதர்வைஸ் எக்ஸிட் இப்ப எக்ஸிட் ஆயிடும். லைக் வி ஆர் செக்கிங். இதுலயே இன்னொன்னு இருக்கு. லைக் இப்ப நம்ம ஒரு இந்த ஸ்கிரிப்ட் நான் எதுவுமே இல்லாம பாஸ் பண்றேன். லைக் யூ ஹாவ் டு ப்ரொவைட் இன்புட் அஸ் எ ஃபைல் வந்து ஸ்கிரிப்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. இஃப் யூ see the dollar question mark command, right, you will get zero. இப்ப zero when we speak, right, when we see zero னா என்ன சொல்லுவீங்க? டாலர் ஜீரோ வந்தா the last command executed successfully. Successful. பட் சக்சஸ்ஃபுல்லி கரெக்ட், ரைட். இப்ப ஏன் இங்க எக்ஸிட் கொடுத்துருக்கோம் நம்ம? லைக் ஒன்ஸ் தட் கண்டிஷன் ஃபெயில்னா the other thing shouldn't run சொல்லிட்டு we exited that. அந்த எக்ஸிட்டோட ரிட்டர்ன் கோட் பாத்தீங்கன்னா எக்ஸிட் கோட் பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்கு. ஸோ இட் மீன்ஸ் தட் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டட் சக்சஸ்ஃபுல்லி. பட் நம்மளுக்கு அது required இல்லை. ஸோ இன் கேஸ் ஆஃப் இஃப் தட் ஃபெயில் we have to know where it was failed. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம when we writing a script, when we are writing a script, you can exit பக்கத்துல we can give a number like any number. So that consider as an error code. So இப்போ நம்ம இங்க 1 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். Like here I'm giving 2, I'm saving this file. So இப்போ I'm running this file. So இப்போ பாத்தீங்கன்னா you have to provide the input file. We didn't pass the file name, right? When we ls, right, like when we echo that dollar command, right? So we are seeing one, right? எக்ஸிட் கோட் வந்து we can manipulate. Manipulate in the sense, இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க ஒரு 100 லைன் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, யூ ஹாவ் so much எக்ஸிட். ஸோ அது எங்க யூஸ் ஆகும்னா இப்போ ஸ்கிரிப்ட் ரன் ஆயிடுது, யூ டென்ட் கெட் டிசைட் அவுட்புட், ஒரு இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. பட் நீங்க எக்ஸிட் கோட் எழுதிருக்கீங்க. லைக் ஒரு எக்ஸிட்டுக்கு லைக் யூ ஃபாலோட் சீக்வென்ஷியல் ஆர்டர் 1 2 3 4 5 யூ ஃபாலோட் சீக்வென்ஷியல் ஆர்டர், ரைட்? அந்த ஆர்டர்ல இஃப் யூ see the dollar like question mark command, you know where that particular code வந்து எங்க like exit ஆயிடுச்சுன்ட்டு you can see with the help of that. Given file is not இதுக்கு exist. கோட் மட்டும் தான் சொல்லு. கொடுக்கணுமா இல்ல நம்ம வேற ஏதாவது டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி கொடுத்துக்கலாமா? டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்காது, எக்ஸிட் கோட் மட்டும் தான் கொடுக்கணும். கோட் only மட்டும். code. ஓகே. ஆமா. சோ இஃப் யூ வாண்ட் டு see the second, இந்த பிளாக் வந்து நம்மளுக்கு எக்ஸிட் ஆகணும்னா it has to take one input, but அந்த ஃபைல் நேம் இருக்கக்கூடாது. So we don't have file name like this. So if I run that, given file is not exist னு வந்துருச்சா? So இப்போ நம்ம எக்ஸிட் கோட நம்ம செக் பண்ணோம்னா see to நம்ம ஈஸியா இருக்கும். we can able to identify the where this code exited, எங்க நம்ம அந்த கோட் வந்து எக்ஸிட் ஆயிருக்குன்னு we can easily identify if we follow sequential numbers. ஓகேவா? sequential orders like 1 2 3 4 அப்படி போனீங்கன்னா you will have easily. ஓகே. நம்ம Okay. இந்த சேம் இஃப் லூப் பதில் நம்ம ஸ்விட்ச் கேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல?
தாராளமா இருக்கு. வில் சி ஓகே லைக் ஐ ஹேவ் ஒன் மோர் கப்புள் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் அதுல இருக்கையில. ஓகே. ஓகே ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்கா லைக் ஹவு எக்ஸிட் கோட் அண்ட் டாலர் ஆஷ் ஒர்க்ஸ். ஒன் செகண்ட். அப்புறமா இதுல இன்னொரு ஒரே ஒரு டவுட். இப்போ நம்ம ஃபைல் நேம் வந்து அந்த பேராமீட்டர் ஒன்னுன்றத நம்ம ஏர்லியரா பாஸ் பண்றோம்ல. இப்போ அதை நம்ம ஓகே சாரி. சொல்லுங்க சொல்லுங்க, சாரி. இல்ல இப்போ நம்ம ஃபைல் நேம் வந்து $1 அப்படின்னு பேராமீட்டர் பாஸ் பண்றோம்ல இனிஷியலாவே. ஆமா. இப்போ அங்க வந்து ஒன்னுக்கு பதில் நம்ம டூன்னு கொடுத்தோம்னா நம்ம டூ பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணுமா? ஆமா, 2 பாராமீட்டர்ஸ் லைக் இப்ப இப்ப இங்க குடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹேவ் ஓகே டு நம்ம பாஸ் ஒன் மோர் லைக் திஸ் ஒன் மோர் ஆர்குமெண்ட்ட நீங்க பாஸ் பண்ணணும். இஃப் யூ ஓகே இப் இது யூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஷோ லைக் இங்க ஃபைல் நேம் இருக்கு பதிலா டிஃபரெண்ட் நேம் லைக் டெக்ஸ்ட் ஃபைல் ஆர் சம்திங் இன்னொன்னு குடுத்துட்டு $2 நீங்க அசைன் பண்றீங்க. இந்த $2 ஓட வேல்யூ இந்த வேரியபிள் வச்சுக்கிட்டு யூ கேன் செக். ஓகேவா? ஓகே 2 ஓகே. நம்ம இப்போ பாராமீட்டர்ஸா இருந்தா எவ்வளவு ஃபைல் தரமோ அத்தனை ஃபைல் பர்மிஷன் வந்து அத்தனை நம்ம பொசிஷனல் பாராமீட்டர்ஸ் பொசிஷன் நம்ம நம்மளுக்கு ரிக்வயர்ட். கொடுக்கணும். ஆமா. ஓகே ஓகே கரெக்ட். ஓகே ஓகே சோ ஃபைன். அதே போல சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொடுத்தோம்ல லைக் சம் ஃபைல்ஸ் இல்ல நெக்ஸ்ட் கமெண்ட் நம்ம பார்க்கும்போது I'll show you like what டிஃபரன்ஸ் இருக்கு. I'll show you the second command. So I'm creating v2.sh. I insert பண்ணிட்டேன். I'm pasting it. Okay. Yeah. இது பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ வந்து ஒரு லைக் வென் வி சா பேக்கேஜ் ரைட் பேக்கேஜ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது வி கேன் இன்ஸ்டால் திஸ் சாஃப்ட்வேர் த்ரூ ஏ ஸ்கிரிப்ட். ஒரு ஸ்கிரிப்ட் வழியா வி ஆர் பாசிங் ஸ்கிரிப்டோட நம்மளோட சாஃப்ட்வேர் நேமை வந்து பேராமீட்டரா பாஸ் பண்றோம். லைக் ஐம் யூசிங் $1 இயர் ரைட் பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்றோம். பாஸ் பண்ண உடனே what the id hyphen u means. இப்ப if you give id right, you will get எந்த யூசர் லாகின் பண்ணிருக்காங்களோ you can get that uid right, like their details right. uid is 0, gid is 0 because this is the super user groups always like user id will root user will always be 0. okay வா? அப்ப id minus u நான் என்ன பாத்தீங்கன்னா you will get the uid value alone. யூஐடி வேல்யூ பாத்தீங்கன்னா வெறும் 0 லைக் யூசர் ஐடி தான் யூஐடி லைக் யூ வில் கெட் 0. இப்ப ஏன் ப்ரொமோட் இது ஐடி மைனஸ் யூ ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றீங்கன்னா லைக் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா வி ரிக்வயர்டு சூப்பர் யூசர் இருக்கணும் இல்ல ரூட் யூசர் லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் இருந்தாதான் இட் கேன் ஏபிள் டு இன்ஸ்டால் சாஃப்ட்வேர். இப்ப இஃப் ஐ லைக் ஐடி இஃப் ஐ யூஸ் EC2 hyphen user right. See, I'll get a different UID, 1000, right? If I give that hyphen U, right? If I give hyphen U, right? It gives 1000 value, right? So I'm running a script to check in the script whether it is running with a want to say, running with super user or not. So இது ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம பார்த்தோம் லைக் ப்ரீவியஸ்லி வி சா whether we are not like passing one argument to the grep because நம்ம பொசிஷனல் பேராமீட்டர் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். இந்த இந்த ஸ்கிரிப்டோட பார்ட் பாத்தீங்கன்னா இட் வில் செக்கிங் வெதர் நம்ம பாஸ் பண்றோமோ இல்லையா செக் பண்ணுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓகே. செகண்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா யூசர் ஐடியை செக் பண்ணுது. லைக் வி அசைன் திஸ் கமாண்ட் டு திஸ் வேரியபிள் ரைட். ஸோ செக் பண்ணது லைக் இஃப் இட் இஸ் a root நான் ரூட்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட் இஸ் ஐம் ரன்னிங் as a EC2 யூசர்னா 1000 ரைட். 1000 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ தென் எக்கோ யூ ஆர் நாட் ஏ ரூட் யூசர் ப்ளீஸ் ரன் த ஸ்கிரிப்ட் ஃப்ரம் ரூட்ன்ட்டு நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்து we are exiting that particular script. Script out exit arrow.
இப்ப இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இட் வில் கோ டு கமாண்ட் ஐஃபன். வாட் இஸ் திஸ் கமாண்ட் ஐஃபன் வின்னு ப்ரோமோட் கேட்டிங்கன்னா, லைக் கமாண்ட். இப்ப ஐ இன்ஸ்டால் ஒன் பேக்கேஜ் எம் இன்ஸ்டால் git hyphen y. I'm just installing one package ன்னு வச்சுக்கோங்களேன். So I'm clearing cat. So install பண்ணிட்டேன். So what that command hyphen v means, hyphen with the package name. If I give git, right? So எந்த லொகேஷன்ல இந்த லைக் யூ வேர் லொகேஷன் த பின் இஸ் தட், அந்த கமாண்ட் எங்க இருக்குன்னு யூ நோ. இஃப் ஐ கிவ் சம்திங் ரைட், wgetன்னு கொடுக்குற பாருங்க, இந்த பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இன்ஸ்டால் டிஃபால்ட்டா இருக்கு போல. தென் httpd. See, httpd package நம்ம கிட்ட இல்ல. So if you see that, right, we didn't get any bin path. So இப்ப இந்த எதுவுமே அவுட்புட் வரலனா we are considering that அவுட்புட் பேக்கேஜ் இல்லைன்னு அர்த்தம். லைக் அந்த பேக்கேஜ் இல்லை. ஸோ இந்த பார்ட் ஆஃப் த இஃப் எல்ஸ் லூப் பார்த்தீங்கன்னா வி ஆர் செக்கிங் கமாண்ட் ஐஃபன் வி. பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா வாட் வி பாஸ். இப்போ இஃப் யூ ஆர் பாசிங் httpd, ரைட், httpd இருக்கான்னு பார்க்குது. இஃப் வி டென்ட் இஃப் ஐ டென்ட் கெட் எனி அவுட்புட், ரைட், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டு எல்ஸ் எம் இன்ஸ்டால் என்ன பேக்கேஜ் நம்ம கொடுக்குறோம் அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்துட்டு ஐஃபன் வை. லைக் நேத்துல இருந்து நம்ம இந்த கமெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். வாட் இஸ் திஸ் ஒன் கிரேட்டர் தென் dev ஸ்லாஷ் null பார்த்தீங்கன்னா we are nullifying. We are like we don't want to save the output of this particular file. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது பாத்தீங்களா, லைக் சோ மச் ஸ்கிரீன், லைக் இன்ஸ்டாலிங் சோ மச் திங்ஸ் இட் கேம், ரைட். அது கன்சோல்ல வாட் எவர் இட் டிஸ்பிளேஸ், ரைட், அது எல்லாமே வந்து அவுட்புட். ஸோ அது எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். ஸோ ஐ எம் த்ரோயிங் கம்ப்ளீட் அவுட்புட் டு த null. nullனா அது nullify. இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா இட் won't சேவ் எனி டேட்டா. யூ கான்ட் சேவ் எனி டேட்டா. இட் கன்சிடர் அது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் போல. வாட் எவர் யூ புட், ரைட், இட் won't be there. அதே போல வை அப்புறம் இது கொடுத்துட்டீங்க ஒன் கிரேட்டர் தென் dev null கொடுத்துட்டீங்க. தென் வை டூ கிரேட்டர் தென் அண்ட் ஆம்பர்சன் ஒன் கொடுத்தீங்கன்னா when we use a two greater than, right, it means we are redirecting the error output to a particular file. So ampersand one in the sense na redirect one file நான் எங்க redirect பண்ணிருக்கனோ அதே பிளேஸ்ல you go and redirect நம்ம சொல்றோம். லைக் so one எங்க redirect பண்ணிருக்கோம் dev null. So the same thing you redirect the error output to the same path ன்னு கொடுக்குறோம் நம்ம. ஓகேவா? in case if you don't want to give ampersand one, right, you can give complete path. இந்த path கூட இன்னொரு வாட்டி நீங்க கொடுக்கலாம். So like it reduce the number of lines code, number of things you type, right. அதனால we type ampersand one. இந்த ஒன்னோட அவுட்புட் எங்க போதோ அதே இடத்துல இந்த டூவோட அவுட்புட்டும் போய் சேவ் பண்ணிக்கோன்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? தென் இப்ப அந்த httpd இல்ல, இங்க வரும்போது இட் இன்ஸ்டால் த பேக்கேஜஸ். சப்போஸ் இங்க இன்ஸ்டால் பண்ணிரும், லைக் எம் எக்ஸிஸ்ட் இங்கேயே ப்ரொமோட் நீ ப்ரீவியஸ் கமாண்ட் வந்து ரன் ஆச்சா இல்லையா நீ ஏன் பாக்குறேன்னா, ஸோ இஃப் ஐ மை யூசர் ஐ டோன்ட் நோ த பேக்கேஜ் நேம், எனக்கு பேக்கேஜ் நேம் தெரியாது. ஸோ ஐம் கிவிங் சம்திங் லைக் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு எதுவுமே வரல, ரைட். இப்போ ஐ ட்ரை வித் எம் இன்ஸ்டால், ரைட், எம் இன்ஸ்டால் எனி பேக்கேஜஸ் ஐ டோன்ட் நோ, லைக் திஸ் இஸ் நாட் a package, right? So we are getting an different output, right? So அது செக் பண்ணோம், லைக் இஃப் யூசர் இஸ் என்டரிங். ஏன்னா இப்ப நம்ம கமாண்ட் வீல கொடுத்தோம்ல. ஸோ இஃப் யூ டைப் சம்திங், ரைட், இட் டசன்ட் ஷோ எனிதிங், ரைட். கன்சிடர் இது வந்து ஒரு புது பேக்கேஜா இருக்கும். மேபி வி ட்ரை டு இன்ஸ்டால் பண்ணும்போது when we are passing that, right, it throwed error. இந்த எரர் த்ரோ பண்ணிடுச்சு. லைக் இப்போ எக்ஸிட் கோட் நம்ம பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா, லைக் எக்ஸிட் கோட் பாத்தீங்கன்னா டாலர் கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா 1. ஸோ இன் கேஸ் இஃப் த பேக்கேஜ் இஸ் நாட் தேர்னா we can consider that as a1. ஸோ அதை தான் இங்க செக் பண்றோம். இஃப் ஸ்டேட்டஸ் கோட we are saving the status code to this particular variable and the variable is not equal to 0 1 பார்க்கிறோம். not equal to 0 இருந்தா then echo package is installed successfully. not equal to 0 இருந்தா, like if it is 1 இருந்தா 1 is not equal to 0. That condition like
ஃபெயில் ஆகும். லைக் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பிளாக் ரன் ஆகும். எகோ இன்ஸ்டலேஷன் இஸ் ஃபெயில்டு. தென் இட் வில் கம் அவுட் த லூப். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்த்தோம்னா யூ வில் கெட் an ஐடியா. root.sh. I'm installing HTTPD. Okay, wow. HTTPD I'm installing. See, taking time. See, HTTP package is installed successfully. Okay, wow. In case if I want to pass a different one, if I passing something, something, right? So see, installation is failed. இது செக் பண்ணோம், அதனால இது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் இப்போ if I didn't pass any variable, if I didn't pass any function, please pass input as some package name. We are getting the first like first என்ன கொடுத்திருந்தோம், like this package name. So அப்புறம் இதை எப்படி செக் பண்ணுவீங்க, like if you are actually user or not, we can move this particular package to a common folder. Like we can move copy 2.sh to temp folder. We can move, like temp folder can able to access everyone. Okay, va. So we are moving to that particular path. I'm copying, right? Copying 2.sh, copy directly. If we see cat temp 2.sh, you can see. So I'm exiting from the root user. Root user and I'm exiting. Exit data. Then I'm going to that particular temp path. If I give ll, right, you could see the 2 file is there. It is a common directory for all user, right? Okay. Then I'm clearing the screen. I'm checking. Check பண்றேன் நான் whether the script is executable. Yes, it is executable. So maybe I maybe like groupல இருப்பான், not maybe like othersல இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். Like it is still executable. So if I give 2 dot, if I run, right, 2.sh, see, yeah, I'm passing some functions. I'm passing Docker. I'll pass Docker. Okay. See, you are not the root user. Please run the script from the root. So at the time we are checking, like if we see dollar, see, we are getting 2 as a exit code. So cat 2.sh நம்ம இங்க பாத்துக்கோ, like we are saying exit codeல இங்க பாக்குறோம். இங்க user ID check பண்றோம். Like for UCT user, we know that ID-u will be like 1000. The value would be 1000. இங்க செக் பண்ணும்போது 1000 is not equal to 0. Correct. The condition passes. Then you are not the root user. Please run the script from root into ஒரு மெசேஜை நம்ம ஷோ பண்ணிட்டு we are exiting from the script. It will be no use, right? If I not exited and other packages like other commands run na. So when it comes to here, right? I'm here, it will be like m install Docker, right? So it won't is like we'll get you need to be a super user privileges. So பண்ண முடியாதுன்னு சொல்லுது. So அதனால தான் like we are making sure particular user have an privileges. அதுக்காக நம்ம செக் பண்றோம். So don't want to waste our time to run this. If it is not a root user, just exit from the script ன்னு சொல்லி கொடுத்துட்டோம், with exit code 2 கொடுத்துட்டோம். So we'll know that இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த பார்ட்ல தான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி we can do that. Okay. பிரமோத், சொல்லுங்க. இப்போ நம்ம நீங்க வந்து நேம் வந்து டிஃபைன்டு நேமா இல்லாம வேற நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ஃபெயில்னு வருது இல்ல. அதுக்கு பதிலாக ஆமா. நம்ம எஃபிஷியண்டா பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இப்ப யூசர் நான் என்ன நினைப்பேன், ஓகே இந்த பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நினைப்பேன். அதுக்கு பதிலாக எனக்கு அது வேலிடான பேக்கேஜே இல்ல அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டான. இதுதான் சொல்றேன். இப்ப ஐ தாட் சம்திங், ரைட், யூ தாட் சம்திங். நீங்க இது ஒர்க் பண்ணும்போது இப்ப நான் ஐ கிவ் an ஐடியா. இந்த ஐடியாவை நீங்க எப்படி டெவலப் பண்ணலாம், லைக் ஹவ் யூ கேன் டெவலப் திஸ் ஐடியா.
So ம் இதுதான் like when you go to an office, right? நீங்க மோஸ்ட்லி like 80% of the things you won't create from scratch. 80% of the time you won't create from scratch. இருக்கிறத கரெக்ட் அப்டேட் பண்ணுவீங்க. Like how you can make the current setup எப்படி இன்னும் efficiency we can do. So ஓகே previously ஒருத்தர் இதை கோட் பண்ணிருக்கலாம். Like when you say that, right? நம்ம உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கலாம். Like how we can develop this script much more efficiently. அதுக்கு தான் லைக் அதுதான் சொல்ல வரேன். Like that is the required quality. இப்ப நான் கொடுத்திருக்கேன்ல, கரெக்ட் லைக் when you practice, right? you you உங்களோட சேஞ்சஸ் நீங்க இன்கார்பரேட் பண்ணுங்க. லைக் உங்க சேஞ்சஸ் இன்கார்பரேட் பண்ணிட்டு how that works. இதை விட ஓகே அது எப்படி எஃபிஷியன்டா ரன் பண்ணுது. அதுல எனி டவுட்ஸ் இருந்தா யூ கேன் லெட் மீ நோ, ஐ கிளியர் இட். ஓகே, ஓகே பிரமோத் தேங்க்யூ நீங்க பிரமோத் இதுலயே ப்ரோ. கூட நீங்க சொல்லுங்க. சரி சார், நீங்க முடிங்க சார். சாரி, சாரி, இல்ல நீங்க பேசி முடிங்க, அதுக்கப்புறம் இல்ல பிரமோத் ஓகே 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 ஐ அம் கிளியர் யூ கேன் ப்ரொசீட் வித் அதர்ஸ் தேங்க்யூ பிரமோத் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, நடுவுல அந்த டெம்ப்புக்கு காப்பி பண்ணீங்களே, அது ஏன் நெசசரி? ஏன் நெசசரினா, லைக் அந்த டெம்ப் ஃபோல்டர் வந்து ஷேர்டு பை அதர் யூசர்ஸ் ஆல்சோ. லைக் இப்ப ஐம் கிரியேட்டிங் ஒன் ஃபைல் இன் சிடி டெம்ப்ல, ஐம் கோவிங் டு த டெம்ப் டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ கிரியேட் டச் ஃபைல், டச் ஏபிசி கொடுத்தேன்னா, ஸோ இந்த ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இஃப் ஐ எக்ஸிட் ஃப்ரம் ரூட் யூசர், இஃப் ஐ கோ வித் நார்மல் ஈஸி இந்த யூசர்ல நான் போறேன்னா, ஐ கேன் ஸ்டில் see that ABC file. Temp folder is a common like some folders were like common for all the users. எல்லா யூசர்ஸ்க்கு வந்து காமன். ஸோ யூ கேன் யூஸ் இட். இப்போ ஸ்லாஷ் ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸ்லாஷ் ஹோம் ரூட் கொடுத்தீங்கன்னா யூ காண்ட், பிகாஸ் இஃப் யூ கிவ் எல்எல், ரைட், ஒன்லி யூ கேன் ஏபிள் டு சி யுவர் ஒன்லி உங்களோட இது மட்டும் தான் பார்க்க முடியும். அதர்ஸ் யூ காண்ட், ரைட்? ஸோ இட் இஸ் காமன் ஃபார் அதர் யூசர். யூ கேன் ஒன்லி ஏபிள் டு சி டு யூசர் ஒன்லி தான் உங்களால பார்க்க முடியும். அதுக்கு சொல்றேன். லைக் அவர் ஸ்கிரிப்ட் டிஃபைன்ட், நம்ம ஸ்கிரிப்ட் டிஃபைன் பண்றது பாத்தீங்கன்னா, லைக் நார்மல் யூசர் அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ண முடியும். பட் தே காண்ட் ஏபிள் டு இன்ஸ்டால் த பேக்கேஜ். அதுக்கு சொல்ல வரும். அதுக்காக தான் ஐ காப்பிட் தட். I gave தேங்க்ஸ் it. Sorry. தேங்க்ஸ் பிரமோத், புரிஞ்சு. Okay. So that's the one. One more thing. Okay. So ராகேஷ் this is ரைட். Yeah, yeah. Hope that is clear. Hi, Pramod. So, எனக்கு என்ன டவுட்னா, லெட்ஸ் சே இப்போ இதே மாதிரி நான் வந்துட்டு இன்னொரு மாடியூல் போடுறேன். லைக் இஃப் யூஐடிஸ் அதாவது EC2 யூசர்லேருந்து ரன் பண்ணா 1000 இருக்குல்ல. ஸோ யூஆர் நாட் அ சூடோ யூசர்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் போடுறேன்னு வச்சுக்கோங்க. okay. அந்த மாடியூல் வந்துட்டு நான் வந்துட்டு லைக் ஆஃப்டர் இந்த சூடோ யூஸ்லாம் செக் பண்ணீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆமா. கீழே பிளேஸ் பண்ணனா எக்ஸிட் கோட் வந்து 3 கொடுக்கணும், கரெக்டா? ஆமா. லைக் இட்ஸ் யுவர் ஓன். நீங்க ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர் பண்ணும்போது எந்த இடத்துல உங்களுக்கு லைக் ஸ்டாப் ஆகுது ஸ்கிரிப்ட், யூ நோ. அதனால சொல்றேன். அதனால யூ கேன் யூஸ் தட் எக்ஸிட் கோட் ஓகே. 3 ஸோ எனிதிங். ஹியர் கம் மை டவுட். லைக் இன்கேஸ் இப்போ நான் வந்துட்டு இப்போ கோட் அடிக்கும் போது மிஸ்டேக் நான் வந்துட்டு ஏதோ ஒரு மாடியூல்ல வந்துட்டு லைக் செகண்ட் மாடியூல் எக்ஸிட் கோட் 2 நான் அந்த லைன் வந்து கொடுக்கல, ஓகேவா? ஸோ தேர்ட் மாடியூல் வந்து நான் எக்ஸிட் கோட் 3ன்னு கொடுத்தா ரன் ஆகுமா, இல்லை எக்ஸிட் கோட் 2ன்னு கொடுத்தா ரன் ஆகுமா? எனிதிங். நீங்க 2 கூட கொடுக்கலாம். இஃப் ஐ எடிட் தி ஸ்கிரிப்ட் 2.sh, right? ஸோ இது வந்து நம்மளோட ஐடியாக்காக தான் தவிர இட் won't harm to your script. So if I give 2 here also, right, இது வந்து நம்மளுக்கு ஜென்ரலா நம்மளுக்கு அவுட்புட் வெளியே தெரியறதுக்கு தான். லைக் இஃப் ஐ ரன் தி ஸ்கிரிப்ட், if I run something, right? So this is installation file. I shouldn't pass, right? Please pass input package name பதிலா if I நம்ம எரர் கோட் பார்த்தோம்னா $? பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். இட் won't harm. You can have like two exit state, ஒரே ஸ்டேட்டா கூட இருக்கலாம். Just to identify where the particular error is
லைக் பிளாக்டு. ஸ்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் போக போக பார்த்தீங்கன்னா லைக் ப்ரொடக்ஷன் ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்க போனோம்னா வி இன்ட்ரடியூஸ் ஏ பார்ட் கால் லாகிங்னு ஒரு பார்ட் யூஸ் பண்ணுவோம். லைக் இன் கேஸ் ஆஃப் எனி எரர் லாக்ஸ், எனி ஃபெயிலியர், இங்க லாக் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். அந்த லாக்ல பாத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி பர்டிகுலரா எந்த இடத்துல கூட நீங்க லைக் யுவர் ஸ்கிரிப்ட் பிகேம் அவுட். லைக் ஜென்ரலா ஒரு இப்போ எழுதும் போது எக்ஸிட் கோட் சீக்வென்ஷியலா ஆர்டர் பிளேஸ் பண்ணா இட் இஸ் குட். யூ கேன் யூஸ் த சேம் நம்பர் டுவைஸ் ஆர் மெனி டைம், நோ இஷ்யூஸ். ஈஸிலி டு ஐடென்டிஃபைனா சீக்வென்ஷியல் ஆர்டர் யூ கேன் பிளேஸ் இட். அதுக்கு தான், வேற எதுவும் இல்லை. யூ கேன் யூஸ் சேம் எரர் கோட் டு மல்டிபிள் டைம்ஸ், தட் ஒன்ட் காஸ் எனி இஷ்யூ டு த கோட். எக்ஸிட்டோட பர்பஸ் பாத்தீங்கன்னா அந்த கோட் அந்த whenever it says exit, right, the script should come out from the like the script வந்து ரன் ஆகுறத ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்துடும். we are giving you one number just to identify where that error occurs. அவ்வளவுதான், வேற எதுவும் அதோட பர்பஸ் அவ்வளவுதான், தவிர nothing more than that. ஓகே, ஸோ அந்த எக்கோ டாலர் கொஸ்டின் மார்க் கொடுக்கும் போது லைக் அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸிட் கோட நம்பர் வந்துட்டு எனக்கு வராதா? ஆமா, நம்ம எக்ஸிட் கோட் பக்கத்துல இப்ப நீங்க இப்ப எக்ஸிட் கோட் பக்கத்துல நீங்க 1000 கொடுத்துட்டு லைக் அப் டு 255 we can give error code நினைக்கிறேன். I'm not sure about the exit code. If you give 100, right, first pathல if you give 100, when you exit from the first initial path itself, right, you will get 100 error code as 100. ஜஸ்ட் டு ஐடென்டிஃபை, அவ்வளவுதான். நம்மளுக்கு இந்த இடத்துல இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான். ஓகே, C100 அவ்வளவுதான். the code நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை ஷோ பண்ணும். எரர் இந்த கோடை நீ ஷோ பண்றன்னு, அவ்வளவுதான். nothing more than that அதுல. yeah, that clarifies. Thank you. Okay, yeah, thank you. You are fine, right, Rakesh? Yes bro, I'm good for now. Thank you. Okay, so நம்ம இப்போ இது பேக்கேஜ் பார்த்தோம். இதே இஃப் யூ ஆர் டூயிங் ஃபார் எ சர்வீஸ், இப்போ நம்ம சிஸ்டம், சிடிஎல், ஸ்டேட்டஸ், டப்ளிகேட் இருக்கான்னு தெரியல, இல்ல. ஓகே, HTTPD we installed it, right? So we'll see system status HTTPD ன்னு கொடுத்தோம்னா we are getting inactive, right? So inactive வந்தா லைக் இதெல்லாம் சிஸ்டமோட டிஃபால்ட் சிஸ்டமோட சர்வீசஸ், ரைட்? கமாண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சக்சஸ்ஃபுல்லி, பட் வி காட் அன் லைக் ஸ்டேட்டஸ் as inactiveனு ஒரு சர்வீஸ் வந்திருக்கு. இப்ப நம்ம எக்கோ டாலர் கமாண்ட் பாத்தீங்கன்னா sorry, I have to run one more time. Okay, so if I see echo dollar question mark கொடுத்தீங்கன்னா I get a output 3. இப்ப 3னா இதோட மீனிங் வாட்? சர்வீஸ் அப்ளிகேஷன் நம்ம கிட்ட இருக்கு, பட் இட் இஸ் நாட் ஆக்டிவ். ஓகேவா? ஆக்டிவா இல்ல. ஸோ இஃப் ஐ ஸ்டார்ட் த சர்வீஸ், ரைட், சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் HTTPD start. So if I check the status now, இப்ப ஆக்டிவா இருக்கு. So the same command I ran, it is active. If I saw the dollar question mark command பாத்தீங்கன்னா, see now it shows 0. இப்ப ஆக்டிவா இருக்கு, ஆக்டிவா வந்தா 0. if package is there but service is not running னா my error code would be 2. இப்ப என்கிட்ட பேக்கேஜே இல்ல, லைக் ஐ டோன்ட் ஹேவ் a package called டாக்கர்னு ஒரு பேக்கேஜே இல்ல. ஸோ இஃப் ஐ கிவ்னா இப்போ என்ன கோட், எரர் கோட் பார்த்தீங்கன்னா எக்கோ டாலர் கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா 4. அப்ப வாட் ஆர் த கோட்ஸ் தட் வி ஹேவ்? 0 இருக்கு, 1 இருக்கு, தென் வாட் இஸ் தட் 2? ஓகே, வில் சி. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஏன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, லைக் யூ ஆர்
you're maintaining Jenkins server நீங்க மெயின்டைன் பண்றீங்க. லைக் when you install a Jenkins, right? ஒரு Jenkins இன்ஸ்டால் பண்ணும்போது இதே போல we see active or not active சர்வீஸை பார்த்துட்டு இருப்போம். லைக் மேபி சம்டைம்ஸ் இட் காட் inactive போயிருக்கலாம், இல்லைன்னா சர்வீஸ் ஸ்டாப் ஆயிருக்கலாம். ஸோ இதை நம்ம மானிட்டர் பண்ணணும். ஒரு DevOps இன்ஜினியரா if they ask you to monitor to particular அந்த சர்வீஸை மானிட்டர் பண்றோம்னா we can write it in a script. அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு we can schedule it in a cron jobல every 5 minutes you can run that script. In case of any failure, just send an email. Like tomorrow classes, we see like how we can use our mail, Gmail to send scripts. Server வந்து எப்படி நம்ம சென்ட் பண்ண போறோம்னு we'll see that tomorrow. இப்போ இதை பார்த்தீங்கன்னா we have 3 கோட் நம்ம பார்த்தோம், 0, 3 and 4, right? So 0 in the sense our service is running. 3 is that service is not running. Like when we give 3, right? If I give I'll stop the It is not active, right? not active. அதுதான் ஸ்டாப்டுன்னு சொல்லி I'm not running கொடுத்துருக்கேன். 4 எரர் கோட் வந்ததுன்னா லைக் we don't have particular பேக்கேஜே இல்லைன்னு சொல்லி நம்ம Application. கொடுத்துருக்கோம். இப்போ அப்ளிகேஷனே இல்லைன்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். லைக் இதை எப்படி நம்ம செக் பண்ண போறோம்? லைக் ஒரு பேக்கேஜை கொடுத்துட்டு அந்த பேக்கேஜ் வந்து ரன் ஆகுதா இல்லையா? ஸோ லைக் அந்த சர்வீசஸ் ரன் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ண போறோம் in our scriptsலயே. So now enter, I'll admit. Okay. I'll say first. I'll clear the screen. I'll cat. ஓகேவா? இப்போ வந்து இங்க ஒரு சர்வீஸ் நேம், லைக் இங்கேயும் நம்ம $1 பாஸ் பண்றோம்னா the script needs one parameter, ஒரு ஆர்குமெண்ட் தேவைன்னு சொல்லி நம்ம லைக் when we executing that particular script na we need. So I'm just giving a detail out. Like நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டுக்கு I just little enhanced the like how user sees the output. இங்க பார்த்தீங்கன்னா you have to pass an input as a service name, help to run, இந்த டைப்ல கொடுங்க. ஒரு ஸ்கிரிப்ட் நேமும் ஒரு சர்வீஸ் நேம் when you are running a script you give like this ன்னு சொல்லி சும்மா ஜஸ்ட் ஒரு யூசருக்கு வந்து we are making them easily to understand, இந்த ஃபார்மேட்ல ரன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். இங்க சிம்பிள் தான். லைக் we are not complicating the script at all. இங்க நம்ம யூஸ் பண்ற ஒரே கண்டிஷன் பாத்தீங்கன்னா else if யூஸ் பண்றோம். லைக் if this condition succeed na it will come out. If this condition fails, ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணும். இந்த ரெண்டாவது கண்டிஷனும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தான் தேர்ட் கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் ஆல் த கண்டிஷன் ஃபெயில், இப்போ 2 தான் யூஸ் பண்றோமா அப்படி இல்லை, யூ கேன் யூஸ் இட் மல்டிபிள்ஸ் எல்ஸ் இஃப். எல்ஸ் இஃப்னா இப்போ இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் இஃப் செக் பண்ணு, அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த எல்ஸ் இஃப் செக் பண்ணு. லைக் எவ்ரி எல்ஸ் இஃப் கண்டிஷன் ஃபெயில்ஸ்னா அட் லாஸ்ட் தேர் இஸ் ஏ பிளாக் கால்ட் எல்ஸ்னு ஒரு பிளாக் இருக்கு. ஸோ அதுல இருக்க கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்றோம் நம்ம. இப்போ எதுவும் பண்ணல, லைக் we are taking service name, என்ன input வாங்குறோமோ லைக் whatever the script we are getting, right, we are passing that input to this particular இந்த வேரியபிளுக்கு நம்ம பாஸ் பண்ணிட்டு we use systemctl status command, right, அது அந்த சர்வீஸ் நேம் இங்க கொடுத்து we don't want output to save, like want to display, right, so அதனால I'm passing this to a nullify area, so it won't show values in the console. So அது கொடுத்துட்டு the next command plays a major role. நம்மளுக்கு like we are saving that exit code, like $? value to particular வேல்யூல நம்ம சேவ் பண்றோம். லைக் இந்த வேல்யூல நான் சேவ் பண்றேன். ஸோ we'll be checking this value entirely in the condition if st values equal to 4 இருந்தா ஃபர்ஸ்ட் திங்க we are checking whether that code வந்து 4 இருந்தா என்கிட்ட பேக்கேஜே இல்ல, நீ இந்த பேக்கேஜே இன்ஸ்டால் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம சர்வீஸ் இஸ் நாட் டிப்ளாய்டு கொடுக்குறோம். எல் சேஃப் இப்போ அந்த கண்டிஷன், இப்போ சப்போஸ் ஐ ஹவ் இன்ஸ்டால் இருக்கு, ரன்னிங் ஐ இன்ஸ்டால் த பேக்கேஜ்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். இட் வில் கோ டு திஸ் கண்டிஷன். இப்போ செக் பண்ணும்போது மை வேல்யூ வில் பி 0 0 ஈக்குவல் டு 3 பார்க்கும், இல்ல கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ தென் இட் கம் டவுன். இப்போ 0 இஸ் ஈக்குவல் டு 0னா சர்வீஸ் இஸ் ரன்னிங். நீங்க இதே வந்து இப்ப இந்த கமெண்டே நீங்க இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு, வி ஆர் சீயிங் தட் process is not running, right, when you are finding that process is not running,
இங்கே நீங்க உங்க கமாண்ட் எழுதலாம் லைக் சிஸ்டம் ஸ்டார்ட் தட் பர்டிகுலர் சர்வீஸ் நேம் அண்ட் யூ கேன் மேக் யூ கேன் நீங்க கோட் பண்ணும்போது நீங்க வந்து சொல்லலாம் லைக் வில் டூ தட் லைவ்லி. இப்போ இந்த ஸ்கிரிப்டை நான் ரன் பண்றேன். we have we don't have docker, right? So I'm saying docker is not deployed. இப்போ டாக்கரோட ஸ்டேட்டஸ் கோட் பார்த்தீங்கன்னா லைக் 4 பிகாஸ் பேக்கேஜே நம்ம கிட்ட இல்லை. ஸோ இப்போ ஐ வில் இன்ஸ்டால் டாக்கர். Even you can use it here, I think. Yes. ஓகே ஓகே இங்க இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணும்போது இப்போ டாக்கர் கொடுக்குறோன்னா வி இன்ஸ்டால் த டாக்கர் பட் நம்ம சர்வீஸ் தான் இன்ஆக்டிவா இருக்கும். ஸோ சர்வீஸ் இஸ் நாட் ரன்னிங். ஸோ இப்போ நம்ம ரன்னிங் இருக்குல்ல லைக் ஹவு வி கேன் இம்ப்ரூவ் திஸ் கோட்னா 3.sh இப்போ நான் பண்ணும்போது ஐ மீன் செட்டிங் திஸ் கோட். ஸோ ஐ கொடுத்துட்டேன். ஐயா ஐ இன்செட் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சர்வீஸ் இஸ் நாட் ரன்னிங் கொடுத்துட்டு எக்கோ கொடுத்துட்டு ஐ எம் சேயிங் சர்வீஸ் I'm trying to start the service. I'm trying to start the service. கொடுத்துட்டு then you can write your own command like what is a systems TTL start. You can use this particular tag இது ஏன்னா நம்ம அதே பேக்கேஜ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ I'm copying this paste கொடுத்துட்டு then we don't want output, right? We don't want to show the output. Then echo கொடுத்துட்டு please rerun the script because in the condition satisfy ஆயிடுச்சுன்னா it will came out from the condition and exit ஆயிடும்ல. So we are making sure to please rerun the script to check service status. ஓகேவா. So we are giving this and we are saving here. So இப்போ same way if we pass docker, right? So service is not running. I'm trying to start the service in Solidity. Please rerun the script to check the service status. If I give now, right? See, service is running. If I give systemctl status docker கொடுத்தோம்னா see the service is active. So இதே போல யூ கேன் லைக் இம்ப்ரூவ் த ஸ்கிரிப்ட்ஸ். இப்போ ஐ கிவன் திஸ் ஸ்மால் திங், ரைட்? ஸோ இதுவே நீங்க if elseல போட்டுட்டு லைக் ஹவு யூ கேன் ஸ்டில் ஷோஸ் அவுட்புட் grep கமாண்ட் வச்சு கட் கமாண்ட் வச்சு ஹவு யூ கேன் ஸ்டில் மேக் ஷோர் த ஸ்கிரிப்ட் இஸ் மச் மோர் எஃபிஷியன்ட் சொல்லி நீங்க காட்டலாம். இது பார்த்தோம் லைக் யா else if else and else if like both are like if else பார்த்தோம். like similarly switch case நம்ம பார்த்தோம். like yesterday we saw right case statement same way uh, same அதே தான் we know that three value, right? 4 3 and 0 we 3 that, right? I'm writing this in a I'm writing in case statement. Same value I'm passing. I took same everything from the previous script. இங்க பாத்தீங்கன்னா case $st value in இப்போ இதோட வேல்யூ 4 இருந்தா எக்கோ சர்வீஸ் இஸ் நாட் டிப்ளாய்ட். இப்போ சப்போஸ் எக்கோ 3 இருந்தா சர்வீஸ் இஸ் நாட் ரன்னிங். ஐம் ஜஸ்ட் யூசிங் த சேம் ஸ்கிரிப்ட் ஹியர். ஐ வில் ஷோ யூ போத் ஒர்க்ஸ் இன் சேம் வே. ரெண்டு ஸ்கிரிப்டுமே இட்ஸ் ஒர்க்ஸ் இன் சேம் வே. So vi.4.sh insert paste it
So I'm saving it. Okay. S- Same thing. Like இங்க பாத்தீங்கன்னா when you are exiting from particular state, right? A particular ஒரு blockல இருந்து exit ஆகுறீங்கன்னா, you have to give two colon, make sure. Then case ஓட reverse, you have to put it in the lane for the complete case ஓட state exit ஆகுறதுக்கு you have to like for if right, if we use 5, right? So அதே போல we have to do like I run the script 4.sh. I'll give Docker. See, service is running. I'll make Docker as stop. I'll systemctl stop Docker. So, yeah, stopped. If I run that, right? See, service is not running. Inga kuda like you can next line you can write in your own command to start the Docker. Docker oda services நீங்க up பண்ணலாம். Okay. So this is last இதுல இருக்கு. Yeah. Either this is like this is good script. I'll copy this. I'll explain. Okay. Cat by dot. நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் I'll give execute permission. So what this command means, particular tool ஓட version வந்து we are showing it. So இப்போ நம்ம கிட்ட docker இருக்கு. If we see docker hyphen version. If we see right, we get in value. We get in value. இப்போ if you want particular value, எனக்கு இந்த number மட்டும் தான் வேணும். I don't want need anything na. I'm using cut command, cut hyphen d, uh, uh, hyphen d and giving delimiter as space 1 2 3 தேர்ட் ஃபீல்டில் இருக்கிறது எனக்கு இது தேவைன்னு சொல்லி கொடுத்துரும். அப்புறம் ஏன் இந்த tr hyphen d கொடுத்துருக்கேன்னா let me grab this first. இப்போ I'm copying this command, pasting here, right? So docker hyphen version cut hyphen d na, I'll get an output with a comma. எனக்கு காமா கூட வேண்டாம். லைக் ஐ நீட் ஸ்டில் ரிஃபைனரி, எனக்கு இன்னும் ரிஃபைன் பண்ணனா தென் we are using trim பண்றோம். லைக் trim hyphen d, எதை நீ delete பண்ணணும், லைக் hyphen d is to delete. So we want to delete the comma at the last, right? You just மத்த இடத்துல comma இல்லை, like only you have the comma at the last, right? So just give colon comma and close that single quote கொடுத்தீங்கன்னா you will get only the required version. So in the cut and trimலாம் இது நானே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன்ல, லைக் கவுண்ட் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் த ஃபைல், ரைட்? அந்த டைம்ல திஸ் வில் ஹெல்ப் யூ லாட். இஃப் யூ ட்ரிம் இந்த நீங்க உங்க ஸ்கிரிப்ட்ல வந்து யூ மோஸ்ட் ப்ராபப்ளி 90% ஆர் 100% யூ வில் யூஸ் திஸ் டிஆர் கமெண்ட். ஓகேவா? ஸோ அப்புறம் ஓகே தென் ஆன்சிபிள் வெர்ஷன் பார்க்கும்போது வை யூ யூசிங் ஏடபிள்யூகே என்ஆர் ஈக்குவல் டு ஒன் சம்திங், லைக் ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு இன்ஸ்டால் ஆன்சிபிள். ஸோ வில் டேக் Ansible in Amazon Linux too. So this is 4 years old. So just see என்ன package name என்று பார்த்துட்டு you can install it. Install Ansible. Command தவிர்த்து எல்லாம் கொடுக்குறாங்க. We don't need. Yeah, Python வந்து it should be default இருக்கும்.
Git installing install Python 3 people install ஆகுது. Give me a minute. So always better to go with documentation one. Installing Ansible. So our would be like Ansible RHEL. Simple yum install Ansible. It's fine now. Okay. So I'm installing this package. $1 முன்னாடி took. So I'm installing this package. Give me a minute. இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இஃப் கிளியரிங் ஸ்க்ரீன் add ஓகே Ansible பார்த்தீங்கன்னா அதே போல Ansible hyphen version லைக் இப்ப பாத்தீங்கன்னா இட் பிகேம் ஒரு அவுட்புட்டா வந்துருச்சு, ஒரு ஃபைலா வந்துருச்சு. பட் we need like it's only 2.51. So I'm refining that. So if I put the first line right, you can see what it shows to me. So see, I got Ansible core. I'm taking NR now. I'm taking the first row. NR no row R means row. Taking NR equal to 1 means I need first row output. இப்ப ஒரே லைனா இருந்தா we can use the cut command. So it has multiple lines, right? We can't get our desired one, right? So அதனால we took NR1. We use instead of cut we use AWK like filter command நம்ம யூஸ் பண்ணோம்ல. So NR equal 1. Then we got it in a single line. நம்மளுக்கு single line கட்டிச்சு. Then we can use our cut command. So cut command யூஸ் பண்ணிட்டு எப்படி கட் பண்ணலாம்னா like 1 and 2. We can take this as 1. Oh, after space we can take. இதே இன்னும் நீங்க refine பண்ணனும்னா you can use 2 times இந்த trim command நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So I don't want to show Ansible 2 it came score. I need 3. Yeah, I got 3, but அந்த கடைசியில பாத்தீங்கன்னா it has one more thing that I don't want to show, right? You give exclamation tr trim -d, delete that in a back closing square bracket, right? So I'm deleting that. If I give enter, right, I'll get only the edition. So similarly for Java, for Java version also, I'm not sure whether Java is there. So Java illa, so leave it. We'll install later Java. Then Nginx like a reverse proxy. We'll see going forward. So இதெல்லாம் பார்த்துட்டோம். Like I'm cutting this. ஏன் promote இதெல்லாம் பார்க்குறோம்னா so
like as usual, பாத்தீங்கன்னா our script need one argument that should be passed. So நம்ம கொடுக்கும்போது ஒரு டூல் நேம் கொடுக்குறோம். லைக் இந்த டூல் நேம் கொடுத்துட்டு if செக் பண்றோம் whether we have given or இல்லையான்னு பார்த்துட்டு the main thing command v hyphen v அந்த ஃபர்ஸ்டோட பேக்கேஜ் பாத்தீங்கன்னா வெதர் அந்த பேக்கேஜ் நம்ம கிட்ட இருக்கா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்றோம். லைக் இஃப் கமாண்ட் hyphen v டூல் நேம் ஒன் இருக்கான்னு பாக்குறோம். இஃப் இட் இஸ் தேர்னா இஃப் நாட் ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்கோம். லைக் வென் எவர் யூ சி எக்ஸ்கிளமேஷன் அட் ஸ்டார்ட் ஆஃப் த கமாண்ட் ரைட் இட் மீன்ஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆகணும்னு அர்த்தம். லைக் கண்டிஷன் ஃபெயில் ஆனாதான் இது உள்ள இருக்க பிளாக் ரன் ஆகும், இல்லைன்னா இட் வில் ரன். ஸோ இப்போ சப்போஸ் ஐ ஹேவ் பேக்கேஜ், சப்போஸ் ஐ டோ டாக்கர்னு ஒரு பேக்கேஜ் இருக்குன்னா இட் வில் சி டாக்கர்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ திஸ் கமாண்ட் பிகேம் ட்ரூ, அதனால இது ரன் ஆகாது. ஸோ இட் வில் டவுன் த வந்தோடனே இப்போ செக் பண்ணது கேஸ் டூல் நேம் என்ன நேம் நம்ம கொடுத்தோம் டாக்கர், இட் வில் மேட்ச் வித் த ஸ்டேட்மெண்ட். டாக்கர்னு மேட்ச் ஆயிடுச்சுன்னா இட் வில் ரன் கமாண்ட் அலோன். இஃப் இட் இஸ் மேட்ச் ஆன்சிபிள்னா யூ கேன் சி ஆன்சிபிள். இந்த ஸ்கிரிப்ட் நீங்க இன்னும் ஹவு கேன் யூ இந்த ஸ்கிரிப்ட் இன்னும் நீங்க ஹவு கேன் யூ இம்ப்ரூவ் இட்னா ஐயா like how you can still make so efficient na you can list the number of tools that you have installed in the list நீங்க கொடுத்துட்டு for particular list உங்களுக்கு வேணும்னா you press this command or press that 1 or 2 it will be more user interactive. இது கூட you can take this as a assessment to that how you can improvise particular script. இந்த particular script நீங்க how still you can improvise எப்படின்ட்டு நீங்க பார்க்கலாம். லைக் ஐ ஹவ் டு அப்டேட் தி ஸ்கிரிப்ட் ரைட். If you give history, right, if we show all the command, like so far we used, right, இந்த command எல்லாமே காட்டும். I have to update this, right, p pi5.sh insert I'm pasting here. Okay, then saving chmod plus x 5 வந்து I am making executable, clearing the screen. I'm running the pi.sh. See, first it says ask to give some input, so I give docker. நம்ம கிட்ட டாக்கர் இருக்கிறதுனால it give docker. If I give Ansible, right? Ansible, right? It gives only the version name. If I give Java, நம்ம கொடுத்திருக்கோம், but we never install Java, right? See, the tool Java is not exist on the system. இந்த Java tool நம்ம exist ஆகலன்ட்டு நம்ம we are showing that in the output. Look at Java version ஜாவா நீங்க செக் ஆகுது. செக் ஆயிட்டு ஜாவா வெர்ஷன் பார்க்கும்போது இட் த்ரோயிங் சம் எரர். ஸோ அதனால இட் கோயிங் டு திஸ் லாக் டிஸ்கிரிப்ட். ஸோ அது கமாண்டாவே நம்மளுக்கு ஷோ பண்ணுது. லைக் இஃப் ஐ டோன்ட் ஹேவ் ஜாவா, ரைட், தட் டூல் இங்கே செக் பண்ணுது. லைக் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இட்ஸ் வித் செக்கிங், பட் வின் கோட்ல நம்ம கொடுத்துருக்கோம். பட் இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் ஆஃப் கோட் இட் இந்த டூல் நம்ம கிட்ட இல்லைன்ட்டு சொல்லுது. ஸோ இதை நீங்க இன்னும் லைக் ஹவ் யூ கேன் இம்ப்ரூவைஸ்னா, இப்போ இந்த டூல் இல்லை, ஸோ இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணட்டுமான்னு வேணும்னா நம்ம யூ கேன் ரைட் ஒன் மோர் பிளாக். அந்த அதே இடத்துல வந்து யூ கேன் ரைட் எல்ஸ் இஃப் கொடுத்துட்டு யூ கேன் ரீட் இன்புட் ஃப்ரம் யூசர் எஸ் ஆர் நோ ஃபார்மேட்ல நீங்க யூசர் கிட்ட இன்புட் வாங்கிட்டு அந்த இன்புட்டை யூ கேன் செக். I'll give a rough code. So
இப்போ இங்க வரீங்க, you are taking this block. இப்ப இங்க நீங்க சொல்லிடுறீங்க யூசர் யூ டோன்ட் ஹாவ் டூல். இதுக்கப்புறம் யூ ஆர் நாட் டோன்ட் எக்ஸிட் இட். யூ கேன் ரீட் ஏ இன்புட் ஃப்ரம் யூசர். ரீட் ஏ இன்புட், ஒரு இன்புட் வந்து நீங்க யூசர் கிட்ட வாங்குறீங்க. டு யூ வாண்ட் டு இன்ஸ்டால் தட் டூல்? டூல் வேணுமா? நீங்க இன்புட் கிட்ட லைக் இன் எஸ்ஆர் நோ ஃபார்மேட்ல யூ கேன் கெட் எஸ்ஆர் நோ டைப் YRN கொடுத்துட்டு யூ டேக் இன் டு தட் பர்டிகுலர் அந்த ப்ராம்ப்ட், அந்த ரீடு நீங்க வாங்குறீங்கன்னா யூ கெட் இட் டு a பர்டிகுலர் ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கோங்க. லைக் ஐ எம் சேவிங் திஸ் டு a வேரியபிள் கால்ட் ஜஸ்ட் எனி வேரியபிள். ஐ எம் யூசிங் இன்ஸ்டால்னு ஒரு இன்ஸ்டால் வேணா லைக் ரெஸ்பான்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஃபார் கேஸ். இப்ப நீங்க இத வந்து செக் பண்றீங்க. இஃப் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு வேர் இஸ் தட் ஈக்குவல் டு ஒய். ஒய்யா இருந்தா இப்ப எஸ் கொடுத்திருந்தா in that blockல then you can write install install அந்த சாஃப்ட்வேரோட பேக்கேஜ் நேம் கொடுத்துட்டு, பேக்கேஜ் நேம் இங்க நம்ம டூல் நேம் எழுதுறோம். டூல் நேம் கொடுத்துட்டு ரீரைட் த அவுட்புட் டு டெவ் லொகேஷன். தேவையில்லை, நமக்கு இது தேவையில்லை. ஒன்ஸ் அது முடிஞ்ச உடனே யூ ஜஸ்ட் சே எக்கோ packages installed. Packages installed successfully. You can show a message. Then in script அப்படியே ரன் ஆகணும். லைக் நெக்ஸ்ட் தான் எல்ஸ் பிளாக்ல தான் we have to exit. ஸோ ஒன்ஸ் இது சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா it successfully installed next it will run the case statement run ஆகும். So if user decided to not to install that particular software னா அப்பதான் நீங்க else blockல thank you for some message, thank you ஏதோ ஒன்று சொல்லிட்டு எனி மெசேஜ் ஜஸ்ட் அந்த இதுக்கு ஈக்குவலா இருந்துட்டு தென் யூ கேன் எக்ஸிட் தட் பர்டிகுலர் ரூப். யூசர் வேண்டாம் சொல்லிட்டாரு, யூசர் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. பண்ண வேணாம் சொன்னதுனால ஐ எம் டைரக்ட்லி கோயிங் டு எல்ஸ் பிளாக். கண்டிஷன் கூட செக் பண்ணல. லைக் we are taking only two values, right? YRN ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செக் பண்றோம். லைக் YA இருந்தா எஸ்ஆ இருந்தா இது ரன் பண்ணு. அப்படி அதர் தென் எனிதிங் எது கொடுத்தாலும் யூ ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். லைக் யூ கன்சிடர் ஐ ஜஸ்ட் கிவ் a rough block. இதை வந்து நீங்க லைக் how you can improvise this particular thing. I'll copy that. இதுவும் அசஸ்மெண்டா பண்றீங்களா? So I'm giving this copy. I'll put it in WhatsApp chatல கொடுக்கட்டா இல்ல I'll put it in the team in the chatல கொடுக்கட்டா? வாட்ஸ்அப்ல கொடுத்தாங்க ப்ரோ. வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டுமா? ஓகே. சோ சோமத்துல இப்ப என்ன கஸ்டமைஸ் பண்ணணும்? என்ன கஸ்டமைஸ் பண்ணணும் சொல்றேன்னா, இப்ப நம்ம இங்க கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல ஐ கிவ் சம் வேல்யூஸ் லைக் ஜாவா என்ஜின். நம்ம சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா டாக்கர் அண்ட் ஆன்சிபிள் தான் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட ஜாவா இல்ல. லைக் இங்க வரும்போது இட் சேஸ் டூல் நேம் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் இந்த வெர்ஷன் காட்டுது. இதுக்கப்புறம் ஸ்டில் இந்த சாஃப்ட்வேர் யூசர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணுமான்ட்டு நம்ம இன்டராக்டிவா நம்ம எழுதுறோம். இப்ப ஜாவா டூல் இங்க வந்த உடனே ஜாவா இல்ல, லைக் சி the tool java is not exist on the version. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராம்ப்ட் நீங்க கொடுங்க. லைக் இன்னொரு ப்ராம்ப்ட் ஸ்டில் do you want to install that tool. நம்ம யூசர் கிட்ட இன்புட் கேட்கிறோம், இது ப்ராம்ப்ட் ஆகும். லைக் ப்ராம்ப்ட் ஆயிட்டு அந்த ரெஸ்பான்ஸை நம்ம ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வச்சுட்டு நம்ம அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றோம். லைக் தட் இஸ் த அசஸ்மெண்ட். ஓகே you got your point, right? So I'll share this ரெண்டுமே, இந்த ரஃப் ஐடியாவும் I'll give the script. இந்த ரெண்டுமே நான் ஷேர் பண்றேன். You just see how you just work out. Okay va? It reloaded. Okay, it reload. So that is one assessment for you today. இது பார்த்தோம். Then so function like how we called function. நம்ம function வந்து பார்த்தோம்ல, like how function
yesterday பார்த்த ஒரு block of code we are completely using again and again, right? ஸோ அது எப்படி நம்ம ஒரு இப்போ நான் அதே தான் சேம் திங் இன்ஸ்டால் ஒரு பேக்கேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதிட்டேன். லைக் ஐ ரோட் இட் ஒன் ஃபங்க்ஷன். அதுக்குள்ள $1 திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஒன் பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் ஒன்னு எனக்கு ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆனாதான் ஐ கேன் ஏபிள் டு ரன் திஸ் ஃபங்க்ஷன் வித் த சேம் நேம். அதுல லைக் வி ஆர் யூசிங் தி சேம் கமெண்ட் லைக் we already used. இங்க ஒன்னே ஒன்னு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிருக்கேன்னா ஐம் ஜஸ்ட் பிரிண்டிங் த டேட். எக்ஸ்ட்ராவா டேட் அண்ட் டைம் நான் மென்ஷன் பண்றேன். லைக் I'll take the script. I'll take the script. I'll reload. Sudo su hyphen ll பார்த்தீங்கன்னா it is 5. I'm making write 6 script. Y dot 6 which is paste. ஓகேவா? ஸோ சிமிலர்லி இந்த இது பார்த்தீங்கன்னா ரூட்டா இருந்தால் தான் ரன் ஆகும்ட்டு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இஃப் யூ வாண்ட் தட் பர்டிகுலர் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருப்போம் அட்லீஸ்ட் ஒன் பேக்கேஜ் நீடட் டு ரன் தி ஸ்கிரிப்ட்னா யூ கேன் பாஸ் தட் கொடுத்துட்டு ஐ ஷுட் கால் சம்வேர். ஐ டென்ட் கால் த ஃபங்க்ஷன் கத்துங்க. ஸோ ஐ ஹவ் டு கால் திஸ் ஃபங்க்ஷன். எப்பவுமே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். லைக் இஃப் ஐ முன்னாடியே நான் இங்க மேல டாப்ல ஐ எம் காலிங் த ஃபங்க்ஷன்னா தெர் இஸ் நோ யூஸ். சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா யூ கேன் ரைட் ஃபங்க்ஷன் எனிவேர் அண்ட் யூ கேன் கால் எனிவேர். இப்போ இது இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ், ஸோ இட் கோஸ் லைன் பை லைன். இப்ப இங்க வந்து நான் ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்டேன்னா இன்டர்பிரிட்டட் டசன்ட் நோ தட் பிலோ என்கிட்ட ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இந்த லைன் ரீட் பண்ணும்போது இது இன்னைக்கு வாட் இஸ் திஸ் ஐ டோன்ட் நோ திஸ் சொல்லிட்டு இட் வில் எக்ஸிட் ஆயிடும். ஸோ ஆல்வேஸ் வென் யூ ரைட் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் ஒன்லி யூ ஹவ் டு கால் தட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஐ எம் காலிங். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டாவே எப்பவுமே வேல்யூ நம்ம இங்க கொடுத்துருவோம். லைக் என்ன வேல்யூ வேணுமோ அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணிட்டு வை ஐ எம் கிவிங் $1ன்னா அட் த ரன் டைம் ஆஃப் ஸ்கிரிப்ட் நம்ம ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது வி பாசிங் ஒன் வேல்யூ. அந்த வேல்யூ தான் இந்த $1. லைக் வி யூஸ்ட் பிஃபோர் ரைட் பொசிஷனல் பேராமீட்டர். ஸோ இப்போ ஐ கிவ் டாக்கர்னு வச்சுக்கோங்களேன். இங்க டாக்கர் வரும். இந்த டாக்கர் வந்து இட் பாஸ் ஆர்குமெண்ட். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்குமெண்டா பாஸ் ஆகும். லைக் இன்ஸ்டால் பேக்கேஜ் லைக் இங்க ஆர்குமெண்டா பாஸ் ஆகும். பாஸ் ஆயிட்டு இட் வில் செக். ஓகேவா? running will make chmod plus x 6 dot excuse me, clear. If I didn't pass anything, right? It asks package name illante solli it shows error. If I give docker is already there, I'll remove the docker. Remove docker -y. ரிமூவ்டுன்னு போட்டீங்க. Okay. So I clear. ஸோ இங்க நம்ம ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது டாக்கர்னு கொடுத்துட்டோம். ஸோ இட் இன்ஸ்டாலிங். ஐ டென்ட் நல்லிஃபை த அவுட்புட். ஸோ இட் ஷோஸ் ஆல் த அவுட்புட்ஸ். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் வழியா நம்ம எப்படி இதே ப்ரோமோட் ஃபங்க்ஷனோட யூஸ் பார்த்தீங்க. வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? ரிப்பீட்டடா நம்ம வந்து யூஸ் பண்றோம். லைக் ரிப்பீட்டடா வி ஆர் யூசிங் சம்திங், ரைட்? ஒரு ரிப்பீட்டட் கோடா யூஸ் பண்றதுனால வி ஆர் காலிங் த ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட்ல இருந்து இன்னொரு ஸ்கிரிப்ட் நம்ம கால் பண்ணலாமா? Definitely you can call that. எப்படின்னா we we can take the same script. We like next scriptல what you do, right? Source path of the script. அந்த ஸ்கிரிப்டோட பாத் எங்க இருக்குன்ட்டு கொடுத்துட்டு you have to pass the value. அந்த வேல்யூ மட்டும் if you pass that value, right? So I'm copying this. So I'm passing
ஸோ வில் செக் லைக் ஸோ இப்போ இதோட பாத்தோட ஸ்கிரிப்ட் நம்ம பார்க்கணும் லைக் கிளியர் LL கொடுத்துட்டு PWD கொடுத்தீங்கன்னா வில் கெட் த பாத் ரைட். இட்ஸ் அண்டர் ரூட். ஸோ இஃப் ஐ கிரியேட் a 7.sh ஐ இன்ஸ்டால் பண்றேன். சோர்ஸ் கொடுத்துட்டு வாட் இஸ் த சோர்ஸ், வாட் இஸ் த சோர்ஸ் ரூட்ல ரூட்ல which script we are calling, we'll calling 6 right, 6 or 7 மறந்துட்டு 6 okay, 6.sh we are calling it. So I'm saving this function, yeah, chmod plus 7, sorry, cx. So if I run the script dot show, but before that I'll remove docker, remove பண்ணிடுறேன். remove docker. Okay, I'm just running 7. Okay, wow. So it asking package name. Number 7ல எதுவுமே எழுதலையே பிரமோத். Why it giving so much thingsனா நம்ம சோர்ஸ் பண்ணிட்டோம். லைக் கெட் ஆல் த டீடைல்ஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஸ்கிரிப்ட். எல்லா டீடைல்ஸும் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கு நீ வந்து சோர்ஸ் பண்ணு. we are giving that path, right? So இப்போ if I give docker, right, see இன்ஸ்டால் ஆகுது. லைக் இந்த சிங்கிள் லைன் நவ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகுதுன்னா திஸ் இஸ் த ரீயூஸ் ஆஃப் ஏ பர்டிகுலர் ஸ்கிரிப்ட். ஒரு ஸ்கிரிப்டை நீங்க ரீயூஸ் பண்ணணும்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டை நீங்க ரீயூஸ் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் எ சோர்ஸ், லைக் சோர்ஸ் கமாண்ட். சோர்ஸ் கொடுத்துட்டு லைக் we are ஆல்சோ லைக் இன்ஸ்டால் பேக்கேஜ், அந்த ஃபங்க்ஷன், அந்த பேக்கேஜ்ல இருக்க ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம் வித் ஏ வேரியபிள், வித் ஏ பொசிஷனல் பேராமீட்டர். ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே ஒரு பேராமீட்டர் எனக்கு பாஸ் பண்ணின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம பண்றதுனால we are using. ஸோ எல்லா டைம் நம்ம யூஸ் பண்ணணுமா? லைக் ஒரு கோடை, ஒரு 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 ப்ராஜெக்ட்ல நீங்க அந்த கோடை ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்க. லைக் ஐ வாண்ட் டு யூஸ் தட் பர்டிகுலர் ஃபங்க்ஷனா கூட யூ கேன் ரைட் இட். இப்போ இஃப் ஐ ஹவ் 10 ஃபங்க்ஷன்ஸ்னா இந்த சோர்ஸ் எழுதும் போது உங்களுக்கு ரிக்வயர்டான இப்ப 6.shலயே ஒரு 10 ஃபங்க்ஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஆனா பட் அதர் இந்த இன்னொரு ப்ராஜெக்ட்ல ஐ வாண்ட் யூஸ் பர்டிகுலர்லி 4 ஃபங்க்ஷன், ஃபோர்த் ஃபங்க்ஷன், தேர்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணணும்னா we can source that particular script. அந்த ஸ்கிரிப்டை சோர்ஸ் பண்ணிட்டு எந்த பேக்கேஜ் வேணுமோ, எந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போறோமோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் வித் எனி ஆர்குமெண்ட்ஸ் இருந்தா அந்த ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்றதுக்கு we can write it. Okay, இதுதான் ரீயூஸ் பண்ணலாம். லைக் how we can reuse the function. Okay, ரீயூஸ் பண்றதுக்கு we use source and path of the script. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா லாங் ஒன். வில் see it Saturday I'll teach you like this is like லாகிங், லைக் how you log. இப்போ ஒரு ஷெல் ஸ்கிரிப்டை வந்து நீங்க எழுதுறீங்க, அது எப்படி அந்த லாக் ஃபைல நம்ம எழுதுறோம்னா இட் ஹஸ் so much நியூ கமெண்ட்ஸ் எல்லாமே நான் எழுதியிருக்கேன். ஸோ இட் டேக் டைம். we have like hardly 7 minutes, right? So இதுவே this also like I'll show you how we can say, like I said right before, எப்படி நம்ம மெயில சென்ட் பண்ணல, லைக் when how we can trigger a mail from நம்ம லைனக்ஸ் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து how we can trigger an email. லைக் நம்மளோட பேசிக் திங் பார்த்தோன்னா if a service is not running, we have to trigger a email to our team saying இந்த சர்வீஸ் ரன் ஆகல, so please go and check ன்னு சொல்லி நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். லைக் how we trigger that email. ஸோ எல்லாமே நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். லைக் ஃபார் தட் வி யூஸ் மெயில்எக்ஸ். மெயில்எக்ஸ்ன்ட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. லைக் அவுட் டு லைக் கனெக்ட் ஆர் ஜிமெயில். லைக் அவுட்லுக் இருந்தா ஆஃபீஸ்ல எப்படி பண்ணுவோம்னா டிஃபால்ட்டா பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் தெர் இஸ் இன் இமெயில் டீம் இருப்பாங்க, இமெயில் டீம் ஒரு ஏடி டீம் இருப்பாங்க தனியா. தே வில் டேக் கேர் தோஸ் திங்ஸ். இஃப் நாட் நம்ம லோக்கல்ல பண்ணணும்னா லைக் ஹவு வில் யூ டூ, லைக் ஹவு ஐ யூஸ் ஜிமெயில் டு கனெக்ட் டு திஸ் இன்ஸ்டன்ஸ். எப்படி எஸ்எம்டிபி வழியா நான் கனெக்ட் பண்றேன், தென் ஹவு ஐ எம் ட்ரிகரிங் தி இமெயில் ஃப்ரம் திஸ் இன்ஸ்டன்ஸ். ஹவு கிரான் ஜாப் எப்படி இமெயில் ட்ரிகர் பண்ணுது, வில் சி இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா?
ஸோ யூ ஆர் ஃபைன் வித் டுடேஸ் கிளாஸ். ஐ வில் புட் த ஸ்கிரிப்ட். இது கூட நான் உங்களுக்கு தரேன், இன்னைக்கு ஷேர் பண்றேன். இஃப் யூ ஹேவ் டைம், ஜஸ்ட் கோ த்ரூ தட். ஓகேவா? என்ன பண்ணிருக்குன்னு ஜஸ்ட் யூ கோ த்ரூ தட். ஓகே. பிரமோத், இப்போ ஆ நம்ம இன்ஸ்டால் பண்றோம்ல ஒரு ஒரு பேக்கேஜ், அது எந்த எந்த டைரக்டரியில போயிட்டு அந்த மிஷின்ல இன்ஸ்டால் ஆகும்? ஒரு 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 ஆ ஒரு யா பேக்கேஜும் யா டிஃப்ரெண்ட் அதுக்கு டிஃப்ரெண்ட். தான் நான் சொல்றேன். கமாண்ட் COFM direct command -v. If you give docker, right, அதோட பின் பாத் எங்க சேவ் ஆகுது. ஸோ இட் ஆல் மோஸ்டா பாத்தீங்கன்னா /users/binல தான் சேவ் ஆகும். லைக் ஓகே. அதோட சாஃப்ட்வேர் நேம். இஃப் யூ see that particular cd/user bin பாத்தீங்கன்னா, இஃப் ஐ கிவ் ls, right, see இதெல்லாமே பேக்கேஜ். என்னென்ன பேக்கேஜ் இருக்கு, ஸோ டூப்ளிகேட், விச், வேர் இஸ், எல்லாமே இங்க பின், இந்த லொகேஷனோட பின் இங்க தான் இருக்கு. ஸோ இட் வில் ஸ்டோர் இன் திஸ் பர்டிகுலர் லொகேஷன். ஓகேவா? user/bin. ஓகேவா? ஓகே. கமாண்ட் -v அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்தோம்னா நமக்கு பேக்கேஜ் அது. நேம். இப்ப ஆமா, ஓகே. இப்ப ஐ இன்ஸ்டால் இன்ஸ்டால் git git இன்ஸ்டால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். git ஆல்ரெடி இருக்குன்னு. ஸோ இஃப் யூ யூஸ் command-v, ரைட், command-v git கொடுத்தீங்கன்னா வில் கெட் தட் பின் பாத். அந்த பாத் உங்களுக்கு தெரியும். லைக் நாட் ஓகே. ஓன்லி இப்ப நான் எல்எஸ் கொடுக்குறேன். எல்எஸ் கூட இட்ஸ் ஒன் ஆஃப் த கமாண்ட் தான். லைக் எல்எஸ் ஓட டீடைல்ஸ் கொடுக்கும் நமக்கு. அப்புறம் இஃப் யூ வாண்ட் டு சி எக்கோ நம்ம யூஸ் பண்றோம்ல, லைக் எக்கோ. ஸோ எவ்ரி திங் இட் ஷோஸ். நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்க்கும்போது ஐ யூஸ் சோ மெனி திங்ஸ். இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா, ஸோ கமாண்ட் ஒன்னுத்துக்கு நான் கட்டுக்கு எங்க இருக்கு பார்த்து, டிஆருக்கு எங்க இருக்கு பார்த்து, ஏடபிள்யூகேக்கு எங்க பார்த்து இருக்கு. ஸோ இஃப் யூ புட் ஏடபிள்யூகே, இதோட பாத் எங்க இருக்கு, வை வி ஆர் யூசிங் திஸ் ஏடபிள்யூகே இன் திஸ் பாத், எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் மேல போவோம். லைக் இஃப் யூஸ் திஸ், இது லைக் இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிட்டு இஃப் கான்ஃபிகர் திஸ் ஜாப் இன் cronல நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா, லைக் whenever the service is failed, right, we'll get an email. ஸோ இது நார்மல் டூல்ஸுக்கு மட்டும் தான் பார்ப்போமா? லைக் அவர் இன்னும் பெண்டிங் நம்மளோட டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா, you still see my screen or it went off? ஸ்கிரீன் க்ளோஸ் Screen is ஆயிடுச்சு. not visible. Okay. You can see screen now, right? எஸ் ப்ரோ. ஓகே. ஓகே. என்னென்ன பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, லைக் இப்ப மைக்ரோ சர்வீசஸ் இருக்குல்ல, லைக் அது அவர் மெயின் ஏம் ஃபார் டெவாப்ஸ் இஸ் டு மானிட்டர் கூட இல்ல. லைக் நாட் ஓன்லி டெவாப்ஸ் டூல்ஸ் மட்டும் நம்ம மானிட்டர் பண்ண போறது இல்ல, வி ஆல்சோ கோயிங் டு மானிட்டர் த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸையும் வி ஆர் மானிட்டரிங். லைக் இப்ப என்கிட்ட ஒரு மைக்ரோ சர்வீசஸ் இருக்கு. இந்த மைக்ரோ சர்வீசஸ் வந்து இட் இஸ் அப் ஆர் நாட் ரன்னிங் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ மைக்ரோ சர்வீசஸ் வந்து சர்வீஸ் வந்து ரன் ஆகுதா இல்லையான்ட்டு வில் பி செக்கிங். ஸோ அது ஒரு ஸ்கிரிப்ட். அது இப்ப ரன் ஆகலைன்னா வி ஜென்ரேட் அன் இமெயில். அந்த இமெயில் யாருக்கு நம்ம அனுப்ப போறோம்? ஸோ வில் செக் தோஸ் திங்ஸ். மைக்ரோ சர்வீஸ் எப்படி மானிட்டர் பண்றது, தென் ஸ்பேஸ் எப்படி மானிட்டர் பண்றது, லைக் தீஸ் ஆர் த மேஜர் திங்ஸ் தட் யூ யூஸ்வலி அக்கர். ஸோ தென் வி ஹவ் the checks, no, pattern it, like how we use that. We'll see those things. Like only like next to 2 classes we can completely finish a cell scripting. Okay, va? Microservices எப்படி மானிட்டர் பண்ணி எப்படி மெயில் ட்ரிகர் பண்ண போறோம். ஸோ தோஸ் திங்ஸ் வில் see in next classes. Okay. I'll stop recording.